வணக்கம் மக்களே, வெல்கம் டு HK மம்மீஸ் கிச்சன். சம்மர் ஃபுல்லாகவே சம்மர் சீரியஸில் சம்மர் ரெசிப்பியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சம்மர் ரெசிபிஸ் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் எல்லோரும் செஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் இட்லி பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா ஊர்லேயுமே வெயில் அதிகம் தான், அதுலேயும் சென்னையில் கேட்கவா வேணும், வெயில் கொளுத்தி எடுக்குது மக்களே. கொளுத்தி எடுக்கிற வேலையும் அசால்ட்டாக சமாளிக்கிற மாதிரி சம்மர் ரெசிபிஸ் தான் இன்றைக்கி வந்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கலாம். கெட்டியாக நம்ம காய்ச்சும் போது தயிர் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஏடுபடியாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம், அதாவது வார்ம் சூடாக இருக்கணும், குழந்தைங்க குடிக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். அந்த சூடு இருக்கும்போது இப்போ நான் ஒரு 3-4 ஸ்பூன் ஒரு பவுலில் பால் எடுத்துக்கிறேன். கூடவே தயிரும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங் கூட தேவையான அளவு பால் ஊற்றி நம்ம தயிராக மேக் பண்ணுறதுக்காக ஊற்றி வச்சுக்கலாம். என்னங்க தயிர் கூட பண்ண தெரியாதாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சம்மரில் அடிக்கடி தயிர் மோர்லாம் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. கடையில் நம்ம 10 ரூபா 30 ரூபா தயிர் வாங்கும்போது கட்டுப்படி ஆகாது. இதுவே நீங்கள் வீட்டில் இது மாதிரி 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2-3 நாள் தாராளமாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உரம் ஊற்றுறதுக்காக மோர் தயிர் இல்லைனாலும் பரவாயில்ல, 2 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு காம்புகள் பாலில் படுற மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் பால் வார்மாக இருக்கணும். நார்மலாக நம்ம தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ண உரமோர் நமக்கு சீக்கிரமாகவே ஒரு 1-2 மணி நேரத்தில் தயிராக மாறிடும். பட் இந்த காஞ்ச மிளகாய் போட்டது கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரமாக தான் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் சும்மாவே சாப்பிட கொடுக்கலாம். நல்லா வெயிலில் சில் தண்ணி, அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு குடிக்கிற தண்ணியை விட இந்த மாதிரி நீங்கள் அந்த டைமில் குழந்தைங்களுக்கு லஸ்ஸியாகவோ அல்லது லைட்டாக இந்த மாதிரி மோர் பண்ணியோ நீங்கள் கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே மோர் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபினா இந்த தயிர் வடை. தயிர் வடைக்கு 1 கப் உளுந்து நல்லா நான் ஊற வச்சுக்கிறேன். ஒரு 3 மணி நேரமாக நான் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வடையும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நீங்கள் நல்லா ப்ளஃபியாக வர்றதுக்கு, வடை நல்லா ப்ளஃபியாக வர்றதுக்கு கூட இது கூட ஐஸ் க்யூப் போட்டு நல்லா ஒரு திக்கான மாவை அரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனாலே அரைக்கும் போதே தண்ணி நல்லா வடிச்சிட்டு நீங்கள் அரைச்சிக்கிட்டால் போதும். இதுக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறகுறப்பான ஸ்டேஜில் நான் மொத்தமாக ஒரு 4 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணேங்க. அவ்வளோதான் ஆட் பண்ணேன், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணதை. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் 1-2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் வடை போட்டுக்கலாம். அப்போ நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வடை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹார்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கேன் பாருங்கள். கையிலேருந்து எடுத்து போட்டால் அப்படியே ஒரு பால் மாதிரி விழணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு சூப்பரான வடை கிடைக்கும். எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. இந்த டிப்பை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போ இதை நான் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கிளாக் வைஸில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம வடை போடும்போது அருமையான வடை கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம தயிர் வடை பண்ணுறனால இது கூட நம்ம கறிவேப்பிலை, நெக்ஸ்ட்டு வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் மெதுவடையும் பண்ணலாம். இது கூட நீங்கள் வெங்காயம்லாம் கிள்ளி போட்டு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நீங்கள் மிளகெல்லாம் போடுவீங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் மெதுவடையாக இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். அருமையான வடை கிடைக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். சைட்லேயே காரா பூந்தி, அதாவது கார பூந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். நான் பஜ்ஜி மாவு வீட்டில் வச்சுருந்தேன். அதில் அரிசி மாவு, நெக்ஸ்ட்டு சன்னா மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. பட் கடலை மாவு இல்லாதனால நான் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். கடலை மாவு கூட எதையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு, நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு இதெல்லாம் கூட கடையில் வாங்கிட்டு ஈஸியாக வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. வீட்டில் இருந்த குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு 1-2 ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வானலில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். கையில் எடுத்தால் சூப்பராக வரும். இப்போ இது ஈஸியான மெத்தடில் நீங்கள் வாழையில இருந்துன்னா, பிகினராக இருந்தீங்கன்னா வாழையில லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக உளுந்த மாவு ஷேப்புக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. வடை போடும்போது ஒவ்வொரு டைமும் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு எடுக்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு வடை ஷேப்புக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் டம்ளரில் லைட்டாக துணி அல்லது ஏதாவது பாலித்தீன் கவர் கூட கட்டிட்டு
தட்டிட்டு அதில் கூட நீங்கள் போடலாம். அந்த மாதிரி ட்ரிக்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு முறையும் தண்ணி தொட்டு தொட்டு நீ வடை போடும்போது எனக்கு கையில் ஒட்டாமல் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ளஃபியாக வருது பாருங்கள். ரொம்ப அருமையான வடை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் வெங்காயம் எல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா, இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தயிர் வடை கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வடை கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருந்ததுங்க. இப்போ நம்ம வடை எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 1 கப் உளுந்து மாவுக்கு எனக்கு ஒரு 8 வடை கிடச்சிது. நான் 6 வடை மட்டும்தான் நான் வந்து இதுக்காக தயிர் வடைக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம தயிர் எடுத்துக்கலாம். தயிர் நல்லா திக்காக இருக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் இதுவும் வீட்லேயே ரெடி பண்ண தயிர் தான். ஸோ நான் இந்த சம்மர் ஃபுல்லாகவே நான் வீட்லேயே தான் தயிர் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்க வந்து டெய்லியுமே ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு திருப்பி தயிர் கேட்பாங்க, அல்லது மோர் ஏதாவது நாங்கள் போட்டுப்போம். அதனால் தயிர் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்கிறது. ஸோ தேவையான அளவு இப்போ 6 வடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 2 கப் தயிரோ அல்லது 3 கப் தயிரோ எடுத்துக்கலாம். தயிர் நிறைய இருந்தால் தயிர் வடை இன்னும் சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கே காராபூந்திக்காக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் சூடான எண்ணெயில் இது மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். பூந்தி கரண்டிலாம் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாதம் எடுக்கிற கண்ணு கரண்டி இருக்கும்ல, அதுலேயே நீங்கள் வந்து லைட்டாக இது மாதிரி கரண்டியில் வந்து நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பால்ஸாக விழுந்துடும். அதை வந்து நம்ம சூடான எண்ணெயில் லைட்டாக கிறிஸ்பி ஆகிற வரையும் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து கரண்டியை, அதாவது கண்ணு கரண்டியை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பூந்திகள் எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இல்லைனா வால் மிளகு மாதிரி, அதாவது லைட்டாக வால் முளைச்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன்றும் ஷேப் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே போட்டுடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இது மாதிரி நீங்கள் போட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையான காரா பூந்தி வீட்லேயே செஞ்சிடலாங்க. ஸோ இதுவும் நான் வந்து வீட்டில் அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறது தான். இதே மாவுலேயே நான் வந்து ஓமப்பொடியும் போட்டு கொடுத்துருவேன். பஜ்ஜிக்காகவும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஒரு பாக்கெட் வாங்கினா எனக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டில் கடலை மாவு இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள், நெக்ஸ்ட் அரிசி மாவுலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணாமல் கரண்டியை வந்து நான் போட்டுக்கிட்டேன். எப்படி லைட்டாக அந்த வால் மிளச்சது மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாலாக வரும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாங்க அதே கரண்டியை. நான் வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு போடும்போது இன்னும் எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்லேயே கிடச்சிச்சு. இப்போ காரப்பூந்தியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. குழந்தைங்க தயிர் வடைக்கு போக மீத குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்களும் ஸ்நாக்காகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சம்மரில் என்னென்ன ரெசிபீஸ்லாம் வீட்டில் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கிச்சனில் அதிக நேரம் நிற்க முடியாதனால ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் தக்காளி தொக்கு, நெக்ஸ்ட்டு தாளிப்பு வடகம் நம்ம சேனலில் சம்மர் சீரீஸாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்களும் செக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது காராபூந்தியும் ரெடி ஆகிடுச்சு. இது சைடில் இருக்கட்டும். இப்போ தயிர் வடைக்காக வடையை நம்ம இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக மாற்றுறதுக்காக கொஞ்சமாக வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். அந்த வார்ம் வாட்டரில் ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு வடையை ஒரு 10 நிமிஷம் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தயிரை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தயிர் வடைக்கு ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் லைட்டாக உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வடையெல்லாம் இப்போ நமக்கு உங்களுக்கு மூழ்காமல் மேலே வந்து எலும்பி வர மாதிரி இருந்துச்சுன்னா மேலே லைட்டாக இது மாதிரி வெயிட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அமுங்கி இருக்கும். இப்போ நல்லா தயிரில் வந்து உப்பு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நல்லெண்ணெயோ கோகோனட் ஆயிலோ ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி, காஞ்ச மிளகா, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது நீங்கள் வந்து தாளிப்பை தயிரில் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தாளிப்பு நீங்கள் இஞ்சியும் சேர்த்து ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சைடில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த வடைகளையும் எடுத்து நம்ம அதுக்கு மேலே தயிர் இதை வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 1 hour வந்து நல்லா ஊறட்டும். நீங்கள் மதியம் கொடுக்கறதா இருந்தால் குழந்தைங்களுக்கு தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த சம்மருக்கு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்ல சோக்காயும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான தயிர் வடை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். மேலே லைட்டாக இது மாதிரி கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காரத்திற்காக கொஞ்சம் மிளகா பொடியும் தூவிக்கலாம். அதாவது இது வந்து ரெட் சில்லி பவுடர் தான். அதையும் தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காரா பூந்தியும் இது கூட நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ ஒரு மணி நேரம் சோக்காகட்டும் தயிர்லேயே. தயிர் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியான தயிராக இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ சூப்பரான தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக சம்மருக்கு கண்டிப்பாக எல்லோரும் செய்யக்கூடிய ராகி கூழ் அண்ட் கம்மங்கூழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராகி கூழுக்கு நான் வந்து இப்போது 1 கிலோ ராகி எடுத்துருக்கிறேன். இது மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மர் ஃபுல்லாகவே எப்பப்போ செய்யணும்னு தோணுதோ அப்பப்போ நீங்கள் வந்து ராகி கூழ் செஞ்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுறேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் ஃபேன் காற்றுலையும் ட்ரை பண்ணிக்கலாம், லைட்டாக வெயிலில் வச்சு ஒரு 1 ஹவரில் நீங்கள் எடுத்துடலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கிலோ தான் இருந்தனால நான் மிக்ஸி ஜார்லேயே கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் மில்லில் கொடுத்து கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதாவது ஜல்லடை இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜல்லடையில் நீங்கள் மாவு போட்டு ஜலிக்கும் போது சைடில் எல்லாமே மாவாக சான்ஸ் இருக்குது. அதனால் இது மாதிரி ஒரு கப்பில் எடுத்துகிட்டு லைட்டாக இது மாதிரி நீங்கள் ஜலிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேட்டில் மட்டுமே விழும், வெளியிலலாம் விழாது. இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லாமே நான் ஜலிச்சு எடுத்துட்டேன். மீதி இருக்கிற கப்பிகளையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ வேஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. எனக்கு 1லேருந்து 2 ஸ்பூன் வேஸ்ட்டு தான் வந்துச்சு. ஸோ இப்போ நல்லா சாஃப்டான மாவு கிடச்சிருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கூடவே ராகி கஞ்சிக்காக நான் 1 கப் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் நொய் அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இது நான் ரேஷன் கடை பச்சரிசி தாங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம், அதாவது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக வானலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு கிறிஸ்பியாக வரும். அந்த ஸ்டேஜ் வரை ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக குறப்பாக கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நொய் அரிசி பதத்துக்கு வந்துடும். அந்த பதத்துக்கு வரும்போது நமக்கு கூழ் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதமாக கூழில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நொய் அரிசி பதத்துக்கு வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். கூழில் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு சாதம் இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஆறுனதும் குறப்பாக ஒரு பல்ஸில் கொடுத்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நொய் அரிசி பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 கப் அரிசிக்கு நான் 5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக சூடானதும் நம்ம ராகி மாவையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 கப் தண்ணி வந்து நல்லா திக்காக வெந்து வரதுக்கு நமக்கு நல்லா வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா நிறைய திக்காக வேண்டாம், கொஞ்சம் கூலாட்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கூட வைத்து நீங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சதுலேருந்து 5 ஸ்பூன் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா டைலூட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கட்டிகள் இல்லாமல் கிடைக்கும். நீங்கள் கை வச்சு கூட கரைச்சிக்கலாம். இப்போ வந்து 1 கப் அரிசி 5 ஸ்பூன் ராகி மாவு அவ்வளோதான் எடுத்துருக்குறேங்க. நம்ம 1 கிலோ நம்ம மாவு அரைச்சதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்து நம்ம ராகி கூழ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடானதும் நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பச்சரிசி, அதாவது நொய் பதத்துக்கு நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இல்லைனா அடி பிடிச்சிரும், கட்டிகளும் விழுந்துடும். ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக கட்டிகள் இருந்தாங்கன்னா லைட்டாக உடச்சி விட்டுடுங்க. ஸோ உங்களுக்கு சூடாக இருக்கும் போதே உடச்சி விடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் காணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரைச்சி வச்சுருக்கிற ராகியையும் இது கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விட்டுடலாம். அடிக்கடி நீங்கள் கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல வெந்து கிடைக்கும். குழந்தைங்களும் சாப்பிடும்போது அவங்களுக்கு வயிறு தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. ஸோ ராகியும் அரிசியும் வேகும்போதே நம்ம வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீதை வந்து நம்ம கூழ் செய்யும்போது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த ஸ்டேஜில் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை வந்து ஒரு 2-3 டேஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து நீங்கள் கூழ் செஞ்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இப்போ காலையில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நைட்டு நீங்கள் ஃபுல்லாக புளிக்க விட்டுடுங்க. அது மாதிரி ஈவினிங் செஞ்சிங்கன்னா நைட்டை ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கூழ் செஞ்சுக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ராகி கூழ் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் 2லேருந்து 3 கரண்டி உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 உருண்டை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 கப்லேருந்து 2 கப் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தாராளமாக தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடுங்க. அப்போ தான் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட உங்களுக்கு உடஞ்சி வந்துடும். இப்போ அருமையான ராகி கூழ் ரெடி. இது கூட நீங்கள் பப்படம், மாங்காய், நெக்ஸ்ட்டு மிளகா வத்தல், மோர் வத்தல் எல்லாமே சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். மீதம் இருக்கிறத வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பால் பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்படி நீங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது. சப்போஸ் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு பவுலில் போட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படியே செய்யலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணியை நீங்கள் மாற்றி ஒரு 3 days கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கம்புக்கூழ். நான் 1 கப் கம்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஒரு 5 hours ஊற வச்சுருக்கேன். 5 hours அப்புறம் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு 1 time வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கொரப்பாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிரைண்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு கொரப்பாக இருந்தாலே போதும். இப்போ இதுக்கும் நம்ம ஒரு பவுல்னால் 5லேருந்து 6 பவுல் தாராளமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நமக்கு வெந்து வரணும், அதுதான் மெயினு. இப்போ நான் 5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மிக்ஸிலேருந்து அந்த தண்ணியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா தண்ணி லைட்டாக சூடாகி வரும்போதே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கம்பும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கம்பு கூட நான் அரிசி இன்றைக்கி நான் ஆட் பண்ணிக்கல. நார்மலாக இந்த சும்மா வெறும் கம்பு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த நீங்கள் கம்பு கஞ்சி கூடயும் நீங்கள் ராகி மாவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஸோ எந்த விதத்துலையும் நம்ம இந்த டைமில் கூழ் செஞ்சு சாப்பிடும்போது அதாவது இந்த ஃபெர்மெண்டேஷன், அதாவது புளிக்க வச்சு சாப்பிடும்போது வயிறுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சம்மரில் நமக்கு வந்து ட்ரை ஆகாரம் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா லிக்விடாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணும்போது இந்த மாதிரி நீங்கள் கூழ்லாம் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு 20 நிமிஷம் சிம்லியாக வச்சு அடிக்கடி கிளறி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இது வந்து நம்ம ஒரு 2 daysல வச்சு சாப்பிட்றலாங்க. ரொம்ப உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கஞ்சி கம்புக்கூழ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் லிக்விடாக தான் கிடச்சிச்சு. என்னென்னா 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தேன். நீங்கள் வேணும்னா ஒரு 4 கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நாங்கள் வந்து ஒரு 2 daysலேயே காலி பண்ணிட்டோம். ராகி கஞ்சி வந்து எங்களுக்கு ஒரு 3 days இருந்துச்சு. 3 daysல நாங்கள் காலி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் தேவையான அளவு மட்டும் எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து கூழ் வந்து செஞ்சுக்கலாம். மீது இருக்கிறத நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 or 2 days வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மண் சட்டியில் கூழ் செஞ்சு நீங்கள் புளிக்க வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக புளிச்சு வரும், டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். அதனால தான் நான் மண் சட்டியில் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் கம்பங்கூழ். நெக்ஸ்ட்டு வந்து மாங்காவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்பங்கூழ் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ தேவைப்படும் போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அருமையான கம்பங்கூழும் ரெடி. ஸோ மாங்காய் ஒரு கடி, ஒரு வை நீங்கள் ஒரு சின்ன வெங்காயத்தையும் கடிச்சிட்டு மாங்காய், பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பப்படம், வீட்டிலே செஞ்ச பப்படம்லாம் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா மறக்காமல் அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான சம்மர் ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.